சிவபதி துரோகி 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 எடப்பாடியார் வாழ்க எடப்பாடியார் வாழ்க எடப்பாடியார் வாழ்க எடப்பாடியார் வாழ்க இன்னைக்கு தாங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் மாட்டி வளர்த்துட்டாங்க சனியை ஒழிஞ்சுது திருச்சி மாவட்டத்தை முடிச்ச சனியை ஒழிஞ்சுது சனியை ஒழிஞ்சிருச்சு அண்ணா இங்க பாருங்க அண்ணா மூர்த்தனே வாணே பஸ் படலாம் வாணே அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் முதல்வர் அவர்களுக்கும் முதல் போட்ட அமைச்சர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் முதல் போட்ட அமைச்சர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்னைக்குதான் அதிமுக காரன் ஒவ்வொருத்தனும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். ஐயா விஜய் அவர்களே, பனையூரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள முதியோர் இல்லத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசா இப்போ பனையூர்ல ஐயா விஜய் அவர்கள் புதுசா ஒரு முதியோர் இல்லம் திறந்திருக்கிறாரு. அந்த முதியோர் இல்லத்திற்கு போனவர்களுக்கும் நன்றி, புதிதாக அந்த முதியோர் இல்லம் திறந்த ஐயா நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கும் நன்றி. நம்ம முன்னாள் அமைச்சர் என்ஆர் சிவபதி வெடிச்சு கொண்டாடணும். அதாவது ஒரு இளைஞர்களுக்கு வழி விடாம தான் மட்டுமே இருக்கணும் பொறுப்புல, ஒரு இளைஞர்களை ஒரு இளைஞனை கூட முன்னேற்ற விடாம பண்ணுன அத்தனை அந்த எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் அமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். எப்பா, எங்களை பிடிச்ச பீட சனி எல்லாம் நேத்தோட ஒழிஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். செம்ம ஹாப்பியா இருக்கும். முசிறி எல்லாம் நாங்க நேத்து வெடிச்சு கொண்டாடி இருக்காங்க. நான் நேத்து ஊர்ல இல்லாம போயிட்டேன். இல்லைன்னா இந்த சந்தோஷத்தை என்ன வேற விதமா கொண்டாடி இருப்பேன். என்னத்த சொல்ல, இளைஞர்களுக்கு வழி விடுங்க. ஏதாவது இளைஞர்களுக்கு ஒரு போஸ்டிங் போட்டுதாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னா பார்த்துக்கலாம். அதாவது தன்னை விட வளர்ந்து போயிடுவாங்களாம். 15 வருஷம், அவர் 11ல இருந்து தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது கட்சியில சேர்ந்ததுல இருந்து நீங்க மட்டுமே அமைச்சர், எம்எல்ஏ 2 முறை எம்எல்ஏ 2 முறை அமைச்சர், ஒரு வாட்டி எம்பி, இப்படியெல்லாம் நின்றுபிட்டு இன்னைக்கு கடைசி காலத்துல அங்க போயிட்டு சேர்ந்துருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அங்கேயாவது கண்டினியூவா இருங்க. ரைட்டுங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒருத்தனை வளர விடாம தட்டியே வச்சுக்கிட்டு இருந்தீங்க. நீங்க போனவங்களை முக்காவாசி பேர்த்த அப்படிதான் இருந்தீங்க. அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே அது தெரியும். ரைட்டுங்களா? நீங்க போனது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எங்களை போன்ற இளைஞர்கள் யங்ஸ்டார் மீட் நடக்க போது. இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட இளைஞர்கள் படை எப்படி வேலை செய்யுதுன்னு மட்டும் பாருங்க. அதாவது கொஞ்சம் சைலண்டா சோர்ந்து போயிருந்தவனையும் கொஞ்சம் ஐயா முதல்வர் விஜய் அவர்கள் போன வாரத்துல வந்து அந்த கோவத்தை கிண்டி விட்டு போயிட்டாரு. அதனால நீங்க டிவிக்கு ஐடிவிங்க பார்த்துருப்பீங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? சிலுவம்பாளையத்தோட ஐடிவிங்க இனிமேல் நீங்க பாப்பீங்க. எங்க பொதுச் செயலாளர் சிலுவம்பாளையத்துல இருந்தே வர்றப்ப வந்துட்டு நேத்து அவ்வளவு ஃபார்ம்ல வந்திருக்கிறாரு. எங்க பொதுச் செயலாளரும் நாங்க ஃபார்ம்ல இருக்கிறோம். எங்க இளைஞர்களுக்கு ஒரு டே தம்பிங்களா பூந்து விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லாம சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால இனிமேல் அடிக்கிற பால் அத்தனையும் சிக்ஸர் தான். நீங்க பாருங்க சார். இனிமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டை ஒவ்வொருத்தனும் எப்படி வேலை செஞ்சிருப்பான், எப்படி வேலை செய்வான்னு நீங்க என்ன பார்த்தது இல்ல, தீவிரமா இறங்கி என்ன வேலை செஞ்சு பார்த்தது இல்ல. இனிமேல் பாப்பீங்க. போனவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா சொல்லிட்டேன். நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். இப்ப 2-3 நாளைக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் என் அன்பு சகோதரன் மகேந்திரன் எதுக்காக அவன் தீக்குளிச்சான்னு யாருக்காவது தெரியுங்களா? உங்களுக்கு எதுக்காக தீக்குளிச்சான் தெரியுமா? கட்சியில இருந்து ஒற்றுமையா இருக்கணும், பிச்சுக்கிட்டு போறாங்க,
ஒவ்வொருத்தரா 4 பேர் 3 பேரா போயிட்டு இருக்காங்க. அவர் குதிரை பேரம் அரசியல் பேசிதான் நம்மள எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒவ்வொருத்தரா கட்சியை உடைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்கம் தாங்க முடியாம தீ குளிச்சான். உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது இறக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது ஒண்ணு இருந்தா நான் என்ன சொல்றேன், நீங்க போங்க. நான் அதெல்லாம் வேண்டானே சொல்ல. நீங்க துரோகிங்க, போயிருங்க. நான் உங்களை அதெல்லாம் எதுவுமே சொல்ல. 15 வருஷமா ஒரு கட்சியில இருப்பீங்களா, எல்லா சுகத்தையும் அனுபவிப்பீங்களா. ஒரு மனுஷன் தோத்து போனான்னா தோல் கொடுக்கணும், இல்ல ஒரு ஆறுதல் பண்ணணும், இல்லைன்னா சைலண்டா வாங்கிச்சுன்னு இருக்கணும். தோத்த உடனே பதவி வெறி அப்படியெல்லாம் உங்களுக்கு என்ன, அப்படி என்ன உங்களுக்கு எல்லாம் பதவி வெறி? தோத்தாச்சு ரைட்டு, அந்த மாதிரி டைம்ல இருந்தும் இந்த மாதிரி குதிரை பேரம் நடக்குது, கச்சை உடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தொண்டன் தாங்க முடியாம தீக்குளிச்சு இறந்து 4 நாள் கூட சரியா ஆகல. அவனுக்கு காரியம் கூட இன்னும் முடியல. நீங்க எல்லாம் போறீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட சுயநலவாதி. நீங்க போயிட்டு அஜோ நீங்க போனதுக்காக நான் வந்துட்டு உங்களெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. எங்களுக்கு ஹாப்பி. உங்களாலதான் இத்தனை நாளா இத்தனை இளைஞர்கள் வந்துட்டு முன்னேறாம இருந்தாங்க. அதான் நேற்று முசிறியில கொண்டாடின மாதிரி தான் இனிமேல் எங்களுக்கு டெய்லி தீபாவளி தான். அந்த மாதிரி ஒரு 15 வருஷம் ஒரு கட்சியில இருந்து நான் ஒண்ணு கேட்கறேன். கட்சியை விட்டு போயாச்சுல்ல, நீங்க போன அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலியமாக நான் ஒத்த ரூபா நான் சம்பாதிக்கலப்பா, நான் சொத்து சேர்க்கலப்பான்னு சவால் விட்டு உங்களால சொல்ல முடியுமா? யாருக்காவது தில்லு திராணி இருக்கா? உங்களுக்கு தில்லு திராணி இருக்கா? சவால் விட்டு சொல்ல முடியுமா? நான் அதிமுக நான் 1 ரூபா கூட சம்பாதிக்கல. நேற்று போனா நான் அந்த 40 பேர்த்துல நான் 20 பேர்த்து கேட்கறேன், எல்லாமே மெயின் மினிஸ்டர். அதனால நான் கேட்கறேன், அதிமுக காலத்துல இருந்து நான் கட்சியில சேர்ந்ததுனால நான் ஒரு சொத்து சேர்க்கல. அதிமுக நான் சம்பாரிச்சு சோறு திங்கலன்னு ஒரு மினிஸ்டரோ ஒரு எம்எல்ஏவோ எக்ஸ்எம்எல்ஏவோ யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? தில்லு திராணி இருக்கா? தில்லுன்னு தான் சொல்லுங்க பார்ப்போம். நான் அதிமுக சம்பாதிக்கவே இல்லை. அதிமுகனால நான் எந்த பணம் அடையல. அதனால இன்னைக்கு விஜய் வந்தார், அவர் கூட போய் சேர்ந்துட்டேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சும்மா ஒருத்தர் 4 நாளைக்கு முன்னாடி அந்த அவன் செத்து ஒரு காரியம் கூட முடியல. அப்படி என்ன உங்களுக்கு எல்லாம் பதவி வெறி? நான் உங்ககிட்ட கேட்கறேன், நீங்க இருக்கீங்கல்ல, படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்ட நேத்து டோருக்கு முன்னாடி நாய் மாதிரி வெயிட் பண்றீங்க. அது திறந்துகிட்டு வெக்கமா இல்லையா? அவங்க டோரை கூட திறக்கல, அடிச்சுக்கிட்டு போறீங்க. அப்படி என்ன உங்களுக்கு எல்லாம் வெறின்னு கேட்கிறேன். இது எப்பேற்பட்ட இயக்கம்? உங்களை அப்படி அம்மா எப்படி வச்சு பார்த்துருந்தாங்க? தோத்தோன்னா தூக்கி போட்டு போறீங்க. நேத்து ஐயா எடப்பாடியார் என்ன தெரியுமா பேசினாரு? நேத்து சேலம் எடப்பாடியில வாழ்த்து தெரிவிக்க போயிருந்தப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? 91ல திமுக ஜெயிச்சது வெறும் 4 இடம், 96ல ஆட்சி பிடிச்சாங்க. 96ல அதிமுக பிடிச்சது வெறும் 4 இடம், திரும்பவும் 2001ல ஆட்சி பிடிச்சாங்க. சரிங்களா? வெற்றி தோல்விங்கிறது அரசியல்ல சகஜம். நீங்க போனதுக்காக நான் இனி கவலை எல்லாம் படல. அதான் வெடி வெடிச்சு கொண்டாடுறோம்னு சொல்றோம்ல, இனிமேல் எங்களுக்கு டெய்லி தீபாவளி தான். இவ்வளவு நாளா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனா ரொம்ப அமைதியா, காமா, கூலா, கலாய்க்க தெரியாது, ஒன்றும் தெரியாதுன்னு எங்க பசங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்களது எடப்பாடியார் வந்துட்டு வாழ்த்து சொல்லி இருக்கிறாரு. பசங்களா பூந்து விளையாடுங்கடான்னு. அதான் சொன்னேன், சிலுவம்பாளையத்தோட ஐடிவிங்க பார்த்துருக்கீங்களா? இனிமேல் பார்ப்பீங்க. டிவிகேவோட ஐடிவிங்கா இருக்கட்டும், ரூட் மாஃபியாவா இருக்கட்டும், டிஎம்கேவோட ஐடிவிங்கா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இல்லாத பவர் சிலுவம்பாளையத்து ஐடிவிங்க்கு இருக்கு. சரிங்களா? அதை இனிமேல் பார்க்க தான் போறீங்க. நாங்கள் பூந்து விளையாட தான் போறோம், என்ஜாய் பண்ண போறோம். நேற்று நம்ம கழக பொதுச் செயலாளர் வந்துட்டு சேலம் போயிருந்தாரு. அதுல ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். 4 எம்எல்ஏ போனாங்க. 4 எம்எல்ஏ போனது வந்துட்டு ஓட்டு போட்ட ஈரம் கூட காயில, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. கட்சிக்கும் துரோகம் பண்ணிட்டாங்க. வாக்காளர் அவங்கள நம்பி அதிமுக தான் ஜெயிக்கணும்னு ஓட்டு போட்ட மக்களையும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. குதிரை பேர அரசியல்னு சொல்லிட்டு நேத்து வச்சு செஞ்சிட்டாரு. அப்புறம் ஒண்ணு சொன்னார் ஐயா, எங்களது பொதுச் செயலாளர், 2011ல இருந்து 2021 வரைக்கும் டோட்டலா 17 மெடிக்கல் காலேஜ், அம்மா மினி கிளினிக்கு, அம்மா உணவகம், குடிமராமத்து திட்டம், அத்திக்கோட அவினாசி திட்டம், 63 ஆர்ட்ஸ் காலேஜ், 11 பாலிடெக்னிக் காலேஜ், இப்படி திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஒன்று சொன்னாரு. நாங்க போய் கேட்டாலே எங்க திட்டத்தை சொல்லி எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த மாதிரி உங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்து நீங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போறீங்கன்னா நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட மனநிலையில இருக்கீங்க? உங்களுக்காக ஒரு இயக்கம் சீட்டு கொடுக்கும், நாய் பகலா வேலை செய்வாங்க, நாய் மாதிரி வேலை செய்வாங்க, நைட்டு பகல் பார்க்காம வேலை செய்வாங்க கட்சி தொண்டை. உங்க பணத்தாசைக்கு நீங்க தூக்கி போட்டு போயிருவீங்க. விரைவில் இடைத்தேர்தல் வரும்.
அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு தொண்டனும் கொதிச்சு போயிருக்கான். அவ்வளவு சீக்கிரம்லாம் விட்டுற மாட்டோம், கவலைப்படாதீங்க. டிவிகே அரசு வந்துட்டு டிஎம்கேவோட 2.1 நான் சொன்னேன். நேற்று எங்க பொதுச் செயலாளரும் அதான் சொல்றாரு. 436 திட்டங்களை அமைச்சரவை கூட்டத்துல பேசியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. 436 திட்டத்தை எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க, அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, அது எவ்வளோ பேர் பயனடைய போறாங்க, அதுக்கான எந்த தரவுகளோ எந்த வெள்ளை அறிக்கையுமே கிடையாது. நாங்க 436 நிறைவேற்றிட்டோம். இந்த விவசாய கடனை தள்ளுபடி பண்ணார்ல, ஏங்க எல்லாத்துக்கும் பண்ண முடியாதுங்க, ஒரு மாசம் டிஓ மட்டும் தள்ளுபடி பண்ணுவாங்க, போடு 5000. சிறு குறு 3 ஏக்கர் 2 ஏக்கர் 1 ஏக்கர் 2.5 ஏக்கர் ஒட்ட அடி தள்ளுபடி பண்ண. இதுக்கு பேரா தள்ளுபடி பண்ணும்? ரொம்பலாம் நீங்க பழைய ரெக்கார்ட்லாம் பார்க்க வேண்டாம், 2021 ரெக்கார்ட் எடுத்து பார்த்தாலே தெரியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி 12,110 கோடி விவசாய கடன் யார் தள்ளுபடி பண்ணா, அது எப்படி தள்ளுபடி பண்ணாங்கன்னு கொஞ்சம் அதையாவது பார்த்துட்டாவது செய்யுங்க சார். இந்த காங்கிரஸ் கட்சி மாதிரி அவங்களுக்கு அவங்க காட்டுல தான் மழை. அங்க திமுக கூட கூட்டணி இருக்கும்போது கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கிட்ட வரேன் அங்கிட்டு போறேன்னு சொல்லி ஒரு டான்ஸ் ஆடி அது கடைசியா ப்ரோக்ராம் பண்ணி 28 சீட்டுன்னு வாங்கி ஒரு ராஜ்யசபா வாங்கி 5 சீட்டு ஜெயிச்சு அந்த ஈரங்காயறதுக்குள்ள தம்பி நீங்க கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஓடியான்ட்டாங்க. இங்க வந்து 2 மினிஸ்ட்ரி, இப்போ ஒரு ராஜ்யசபா. இதுக்கு நீங்க ஒரு கூட்டணிக்கு ஒரு பேரு வேற. ஆமா, நான் ஒண்ணு கேட்கிறேன் விஜய் சார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து இருக்கிற முதியவர் கல்வி, சரி முதியோர் கல்வின்னு வருது, முதியோர் கல்வி மாதிரி இருக்கிற எல்லா முதியவரையும் கூப்பிட்டுக்கிட்டீங்க, எல்லாம் எக்ஸ்பைரி ரைட்டுங்களா, எல்லா எக்ஸ்பைரியும் கூப்பிட்டுக்கிட்டாச்சு. சரி, இப்போ அவங்களுக்கு நீங்க என்ன பொறுப்பு தருவீங்க? எம்எல்ஏவா? அடுத்து வர எலெக்ஷன்ல எம்எல்ஏவா எம்பியா? எம்எல்ஏ எம்பியா நின்னவங்க போயிட்டு பஞ்சாயத்து தலைவராக நிற்க மாட்டாங்க. அப்போ எதுக்காக வந்திருக்காங்க உங்ககிட்ட? தூயசக்தி சார், ஆச்சரியக்குறி தலைவர் அவர்களே, உங்களை தான் நான் கேட்குறேன், அவங்க எதுக்காக வந்திருக்காங்க? எனக்கு இன்னொரு டவுட்டாக இருக்கு. ஒயின் ஷாப் 2 எடுக்கவா, இல்லை கல்குவாரி எதுவும் ஓப்பன் பண்ணுவா? போனவங்க அப்படி ஒன்றும் எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் இருக்கு. அப்போ சம்பாதிக்க தான் இருக்கீங்க, கட்சிக்கு யாரும் விசுவாசமா இல்லை. 436 திட்டத்தை அறிவிச்சேங்க அப்படிங்கிறீங்க. ஒரு மணி நேரம் 20 நிமிஷத்துல அந்த 436 திட்டத்தை எவ்வளோ நேரம் வந்துட்டு விரிவா பேசியிருப்பீங்க? இப்போ ஒரு பஸ் வாங்குறோம் அப்படின்னா வால்வோ வாங்குறோமா, இல்லை மினி பஸ் அந்த டைப்ல வாங்குறோமா, இல்லை நார்மல் பேசஞ்சர் பஸ் வாங்குறோமா, அது லாங் ரூட்டு போறதா, ஏசியா வித்தவுட் ஏசியா ஸ்லிப்பரா அப்படின்னு ஒரு திட்டத்தை டிஸ்கஸ் பண்ணவே அரை மணி நேரம் ஆயிருமே. 436 திட்டத்தை எப்படி டிஸ்கஸ் பண்ணீங்க 1 மணி நேரம் 20 நிமிஷத்துல? அப்புறம் நேத்து திரும்பவும் எங்க பொதுச் செயலாளர் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் நான் உங்ககிட்ட கேட்கணும். நாட்டுல சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பத்திரிகைக்காரன மிரட்டுற தோணியில, அதாவது அதிகாரத்துல இருக்கவங்கிறதுக்காக அந்த அதிகார திமிருன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, அதுல வந்துட்டு பேசக்கூடாது. நாங்க வந்துட்டு எப்படி, உங்க வீட்டுல என்ன பிரச்சனை, உங்க பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒருத்தன் கஞ்சா விற்கிறான்னு போய் சொன்னா அவனையே போட்டு தள்ளுறது, கொலை பண்றது. கஞ்சா இருக்கான்னு வீட்டுல போய் சர்ச் பண்ண போனா நான் சிஎம்க்கு போன் போடுறேன். உங்க ஆட்சியில தான் சார் நடக்குது. நேத்து நைட்டு ஃபுல்லா சென்னையில கரண்ட் இல்லை. உங்க பெரம்பூர், உங்க தொகுதி, உங்க சொந்த தொகுதி, எல்லாம் ரோட்ல இறங்கிட்டான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? இப்ப 15-20 நாள்ல வந்துட்டு பாலாறு தேனாரும் ஓடி இருக்கு. விஜய் ஐயா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எல்லாமே நல்லவங்களா மாறிட்டாங்க. ஒரு கொள்ளை எதுவுமே நடக்கல. டாஸ்மார்க்ல பில்லு கொடுக்குறாங்க பாஸ், குவார்டருக்கு வாங்கினா, ஒரு குவார்டர் வாங்கினா 140 ரூபான்னு பில்லு கொடுக்குறாங்க. அருமையா ஆட்சி இருக்கு சார், நல்ல மாற்றம். கடைசியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, என் சக நண்பர்களே, என் உடன்பிறப்புகளே, என் சொந்தங்களே, எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றதுதான். நேற்று நம்ம பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி ஃபீனிங்ஸ் பறவை போல் மீண்டு எழுந்து வருவோம். அது இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, அது பஞ்சாயத்து தேர்தலாக இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, அடுத்தது நடக்க போற மாநகராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, மீண்டு எழுந்து வருவோம். ஃபீனிங்ஸ் பறவை போல் மீண்டும் வருவோம். நன்றி.